இன்னைக்கு பங்குனி மாதம் தேய்பிறை பஞ்சமி வராக அவதாரம் நடந்த திருநாள். இந்த திருநாளை வராக ஜெயந்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறது வராக பெருமானுடைய துவாதச நாம ஸ்தோத்திரம். துவாதசம் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது வராக பெருமானுடைய முக்கியமான 12 திருநாமங்களும் அந்த திருநாமத்துடைய விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு தீராத நோய்கள் தீரும். எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் வராக பெருமானுடைய ஆசியால் அது நீங்கும். நம்மளை சுற்றி இருக்கிற கெட்டவங்க எதிரிங்களும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம வராக பெருமானுடைய துவாதச நாம ஸ்தோத்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரதமம் வராக தேவம் ச, முதல் திருநாமம் வராக தேவம். தேவம் அப்படிங்கிறது இங்கே நாராயணரை குறிக்குது. வராகம் அப்படிங்கிறது அவருடைய திருமுகத்தை குறிக்குது. அதாவது பன்றி முகம் கொண்ட நாராயணர். முதல் நாமத்தினுடைய அர்த்தம் த்விதீயம் பூவல்லபம். வல்லபம் அப்படின்னா மனம் கவர்ந்தவர் அப்படின்ட்டு அர்த்தம். பூவல்லபம் அப்படின்னா பூமாதேவியினுடைய மனம் கவர்ந்தவர். ஏன்னா வராக பெருமான் பூமாதேவியை காப்பாற்றினாரு இரண்யாக்ஷகன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் கிட்டேருந்து. அதனால பூமாதேவி வராக பெருமானை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கிட்டாங்க. வராக பெருமானும் பூமாதேவியை மனைவியாக ஏற்றுக்கிட்டாங்க. திருத்தீயம் மகாரௌத்ரம் ச, மூன்றாவது திருநாமம் மகாரௌத்ரன். ரௌத்ரம் அப்படின்னா கோபம். மகாரௌத்ரம் அப்படின்னா மிகுந்த கோபம் கொண்டவர் அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா இதை தப்பு செய்கிறவங்க மேலே வராகர் எப்போவுமே கண்டிப்பாக இருப்பார். தப்பு செய்கிறவங்க மேலே உடனே கோவப்படுவார். அது தன்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் அவங்கள தடுத்து நிறுத்துவார் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சதுர்த்தம் சாந்தமானசம், நான்காவது திருநாமம் சாந்தமானசம். இது 2 அர்த்தம் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா வராக பெருமான் ஆனப்பட்டவர், இயல்பாகவே சாந்தமான குணமுடையவர். இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா சாந்தமானசம் அப்படின்ட்டு பொதுவாக சொல்லியிருக்காங்க. யார் வராக பெருமானுடைய சன்னிதானத்துக்கு வராங்களோ அவங்களுடைய மனம் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். பஞ்சமம் ஆதிபத்மநாபம் ச, அஞ்சாவது திருநாமம் ஆதிபத்மநாபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாராயணரை குறிக்குது. அதாவது ஸ்ரீமன் நாராயணருடைய அவதாரம் தான் வராக பெருமான் அப்படிங்கிறத குறிக்குது. சஷ்டம் ஹிரண்யாக்ஷ பஞ்சகம், ஆறாவது திருநாமம் ஹிரண்யாக்ஷ பஞ்சகம். ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரனை அழிச்சதுனால இவருக்கு ஹிரண்யாக்ஷ பஞ்சகம் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் வந்தது. சப்தமம் கதாதரம் ச, ஏழாவது திருநாமம் கதாதரன். அதாவது கதையை ஆயுதமாக கொண்டவர். இதுவும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவுருவத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அஷ்டமம் குரோதரூபினம், எட்டாவது திருநாமம் குரோதரூபினம். குரோதம் அப்படின்னா பகை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு பன்றியினுடைய சப்தம் எரிச்சலை உண்டு பண்ணும். அதே போல் வராக பெருமானுடைய சப்தம் ஆனப்பட்டது இரண்யாக்ஷகன் அப்படிங்கிற அசுரனை எரிச்சலை உண்டு பண்ணிச்சு. அதனால இவருக்கு குரோதரூபினம் அப்படிங்கிற திருநாமம் வந்தது. நவமம் கிரக பீட நிவாரணம் ச, ஒன்பதாவது திருநாமம் கிரக பீட நிவாரணம். பீடம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிரக பீட நிவாரணம், கிரகத்தினால ஏற்படுற கஷ்டத்தை நீக்குபவர். அதாவது நம்ம கர்ம வினைகளை நீக்குபவர். தசமம் யஜ்ஞஸ்வரூபினம், பத்தாவது திருநாமம் யஜ்ஞஸ்வரூபினம். யஜ்ஞம் அப்படின்னா இதில் 2 அர்த்தம் இருக்குது. யஜ்ஞம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது தர்மத்தினுடைய உருவமாக இருப்பவர். இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் யஜ்ஞம் அப்படின்னா ஞானிகள் மகான்கள் சேர்ந்து பண்ணுற வேள்விகளுக்கு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஞானிகள் மகான்கள் செய்கிற வேள்வியினால் மகிழ்ச்சி அடைபவர், வேள்வியினுடைய சுரூபமாக இருப்பவர் அப்படின்ட்டு அர்த்தம். ஏகாதசம் விப்ரவந்தியாம் ச, 11வது திருநாமம் விப்ரவந்தியம்.
வந்தியம் அப்படின்னா வணங்குறது. விப்ர வந்தியம் அப்படின்னா எல்லாராலையும் வணங்கப்பட்டவர். துவாதசம் விஸ்வமங்கலம், 12வது திருநாமம் விஸ்வமங்கலம். விஸ்வம் அப்படின்னா பறந்து விரிந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்துக்கு, அதாவது எல்லாருக்குமே மங்களத்தை நன்மையை அளிப்பவர் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.